அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உணவு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சபையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மாநிலம் அவருடைய சபையை விட்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலே நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சபையை விட்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் பெறச் செய்வேன். எனது சபை உண்மையான உணவு, எனது ரத்தம் உண்மையான பானம். எனது சபையை விட்டு எனது ரத்தத்தை குடித்தோர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உங்களோடு என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரே அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நற்கருணை பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே? நற்கருணை விழாவை கொண்டாடினால் அது என்ன அர்த்தம்? நாம் ஒவ்வொருவரும் வாழும் நற்கருணை என்று நான் குறிப்பிட்டேன். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நாம் அனைவரும் வாழும் நற்கருணை என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நமக்குள் இயேசு இருக்கிறார். வெரி குட். வேற என்ன அர்த்தம்? நமக்குள் இயேசு இருக்கிறார். தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட இறைவன் நம்மோடு இருக்கிறார். வெரி குட். அப்புறம் அவர் எப்போதும் நம் இதயத்தோடு இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நம்மோடு இருப்பார். ஓகே, வெரி குட். நல்ல அருமையான கருத்துகள். கண்டிப்பா இதை வச்சு ஒரு நல்ல ஒரு எளிய புத்தகம் போடலாம். இந்த ஒரு கை கட்டி பதிவுலாம் வாழ்த்துக்களை செய்கிறேன். நாம் அனைவரும் வாழும் நற்கருணை. ஏனென்றால் உயிருள்ள கடவுளை சுமந்து வாழும் பேர் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஆகவே என்னோடு வாழ்ந்தவர் உயிருள்ள கடவுள். அந்த மாபெரும் உயிருள்ள சக்தியை என் வாழ்க்கையில் நான் உட்கொண்டு அந்த சக்தியால் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கான அழைப்பும் சாட்சியமும் எனக்கு இறைவன் தருகின்றார். ஆகவே நம்மை பார்ப்பவர்கள் யாரை பார்க்க வேண்டும்? உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். அவ்வாறு இயேசுவா நம்மை பார்க்கிறார்களா? எத்தனை பேர் நம்ம இயேசுவா பார்த்திருக்காங்க? கை கொடுப்பாங்க. அதை இயேசுவா பார்த்திருக்காங்க. எத்தனை பேர் கை கொடுப்பாங்க? யாருமே இல்லையா? வேஸ்ட். அப்ப எத்தனை நாட்கள் கிறிஸ்துவரா வாழ்ந்து உங்க வாழ்க்கை வீணா போறது பாருங்க. உங்களை பார்த்து யாரும் சொல்லுவையா? சொல்லியிருப்பார். ஒரு சில நேரங்களில் நீங்கள் இறை வார்த்தை சொல்லும் பொழுது
அருமையான வார்த்தைகள் வழி ஆண்டவர் பேசியிருக்காரு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த பாராட்டுகள் கிடைத்திருக்கும். ஆனா நாம அந்த பாராட்டு நமக்கு நினைச்சுக்கிறோம் இல்ல, அந்த பாராட்டு நமக்கு நினைச்சுக்கிறோம். நான் நேர்மையா உண்மையா என் அலுவலகத்துல வாழ்க்கை வாழ்ந்தால் கண்டிப்பா உங்களை பார்த்துதான் சொல்லியிருப்பாங்க, நல்ல மனுஷப்பா, நேர்மையா இருக்க. அந்த நேர்மை யாரை குறிக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழும் வாழ்க்கை நெறி இயேசுவின் வாழ்வாக இருந்ததனால்தான் உன்னை பார்த்து உண்மையுள்ளவன் நேர்மையுள்ளவன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அப்போ நம்மில் இயேசுவை அந்த நேரத்தில் பார்த்தார்கள். அவன் முன்னாடிதான் கிறிஸ்துவ பொய்யே பேச மாட்டான் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல. ஆகவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு கிறிஸ்து நம்மில் வாழ்வதனால் இவற்றை கண்கூடாக நம்பின மற்ற நம்பிக்கையாளர்கள், மதங்களை சார்ந்தவர்கள் நமக்கு இந்த பாராட்டை தெரிவிக்கிறார்கள். ஆகவே கிரெடிட் கோஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? உன் வழியாக நான் ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறேன், உங்கள் வழியாக இறைவன் மாட்சிப்படுத்தப்பட்டார். அதுதான் நற்கருணை வாழ்க்கை. ஆகவே உங்கள் வாழ்க்கையில், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த நற்கருணை ஒரு பிரதிபலிப்பாக மாற வேண்டும் என்ற ஒரு அழகான சிந்தனை தான் இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திருநத்த பெருவிழா நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துவின் புதுமைகளை நன்றாக அறிவோம். நாம் ஒவ்வொருமே சாட்சியம் தானே இல்ல. இயேசுவின் உடலை உட்கொண்ட நமக்கு இறைவன் மாபெரும் அற்புதத்தின் ஆற்றலை நமக்கு தருகின்றார். ஆகவே எனக்கு இறைவன் உயிரூட்டக்கூடிய உணவின் வல்லமையை எனக்கு தருகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே அந்த புதுமையின் சாட்சிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவங்கதான் இதோ நகரத்தை சார்ந்த அருட்தந்தை பீட்டர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆவி விசுவாசியா வாழ்ந்தார். அவருடைய பாதம். ஆனா அவருக்கு ஒவ்வொரு முறையும் சந்தேகம், இயேசு இந்த உடலை நான் அப்பத்துக்கு காட்டுறேன், அதுல உண்மையில அவர் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு ரொம்ப சந்தேகம் அவருக்கு. அப்படியாக அந்த சந்தேக பேருடையான அருட்தந்தை பீட்டர் இத்தாலியில் இருக்கிற ஒல்சினா நகரத்திற்கு ஒரு ஆலயத்தில் ஒரு நாள் காலை அதே சந்தேகத்தோடு எந்த தயாரிப்பு இல்லாமல் பூசிக்கு வரார். பூசிக்கு வந்து அவர் இறைவார்த்தையை சொல்லிட்டு அந்த அப்பத்தை நோக்கி இதய முறை என்று மக்களுக்கு பார்க்கும் பொழுது அந்த வெண்ணிற அப்பம் இரத்தமாய் மாறி அதிலிருந்து ரத்தம் சொட்டி அவர் கைகளில் வடித்து அங்கிருந்த அந்த பீடத்திற்கு முன்பாக கிடக்கப்பட்ட துணி முழுவதுமாக இரத்தக்கரையாய் மாறியதாம். அவ்வாறு அந்த அர்த்தத்தை ஒன்றும் புரியவில்லை. திருப்பதியை அவ்வாறு பக்தியோடு முடித்துவிட்டு உடனே அவர் அர்பன் நகரத்தில் இருந்த அந்த பாப்பரசு 4ஆம் அர்பன் என்பவரை சந்திக்க செல்கிறார். அவ்வாறு 1760ஆம் ஆண்டிலே நடந்த ஒன்றில் திருத்தந்தை அந்த துணியை பார்க்கிறார், அந்த அப்பத்தை பார்க்கிறார். அவர் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி, இது ஒரு அதிசயம், ஆகவே இவற்றை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த ஒரு அதிசயத்தின் உண்மையை உலகெல்லாம் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு உடனடியாக அந்த ரத்தம் படித்த நற்கருணை துண்டையும் அந்த ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ஆடையும் எடுத்து இத்தாலியில் இருக்கிற தேவாலயத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். அங்கே அவற்றை பத்திரமாக வைத்து பேணி காத்தார்கள். இவ்வாறாக அந்த நாளில் ஒரு 4 ஆண்டுகளில் மாபெரும் புதுமை அதன் வழியால் பல மக்கள் தன் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே பாப்பரசர் 4ஆம் அர்பன் இதோ அந்த நாளில் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை
உலகெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று பறைசாற்றி இந்த விழாவை கொண்டாட செய்தார். இவ்வாறு அன்புக்குள்ளே ஏறக்கூடிய ஒரு 800 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விழா மிக பிரபலமாக பிரசித்தி பெற்ற விழாவாக உலகெல்லாம் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது புதுவை நம் அனைவருக்குமே தெரியும். லான்சியானா என்ற நகரத்தில் இத்தாலியில் அதே புதுமை இன்னொரு குருவானவர் வழியாக நடந்தது. அவ்வாறு திருப்பதி ஆற்றும் பொழுது அதே அப்பம் இரத்தமாக மாறியது. ஆண்டுகளே அது இன்னும் இத்தாலியில் இருக்கிற தேவாலயத்தில் அழகான நற்கருணை பெட்டகத்தின் வழியாக வைக்கப்பட்டு அவற்றை பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த புதுமையை ஏறக்குறைய இதோ சமீபத்தில் தான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இருந்த பாப்பரசர் அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தி இவற்றை ஆராய்ந்து பாருங்கள், இவற்றை அறிவியலுக்கு உட்படுத்தி அவை என்ன என்று பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவற்றை அவர்கள் அங்கே சயின்டிபிக் ரீதியாக அவற்றை ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்த ஆராய்ச்சியின் விளைவு என்ன சொன்னது? இது மனித ரத்தம், இது மனித திசு, ஆகவே இது இன்னும் உயிராற்றல் மிக்க சக்தியாக இருக்கிறது என்று அறிஞர்கள் அங்கே அறிவிப்பு செய்தார்கள். இந்த ரத்தம் ஏபி பாசிட்டிவ் ரத்தமாக இருக்கிறது. இது அனைவருக்கும் இது சொந்தமான ரத்தமாக இருக்கும். ஆகையால் இந்த ரத்தம் தன்னை இன்றைக்கு மாறாமல் அனைவருக்கும் அந்த ரத்தத்தை நாம் அங்கே சுவைக்கும் பொழுது அது இயேசு ரத்தம் நம் ரத்தமாக நம்மோடு ஒன்றாக கலக்கக்கூடிய சக்தியை பெறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள். ஆகவே நாம் உட்கொள்வது சாதாரண அப்பம் அல்ல, மாறாக உயிருள்ள கடவுளின் பிரசனம் அடங்கிய உயிராற்றல் சக்தி பெற்ற அந்த திரு அப்பத்தை தான் நாம் வாழ்க்கையில் உணவாக உட்கொள்கிறோம் என்பதை நாம் அனைவரும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அன்புக்குள்ளே இந்த 2 புதுமைகள் மட்டுமல்ல, ஏராளமான புதுமைகள் பல புனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இதோ சமீபத்திலே புனித பட்டம் பெற்ற இளைஞரான கார்லோ அக்வின்டஸ் அழகாக சொல்வார், நாம் அனைவரும் இதோ நடமாடும் நெடுஞ்சாலை நற்கருணையாக வாழ்கிறோம் என்று சொல்கிறார். அழகான வார்த்தை, நடமாடும் நெடுஞ்சாலையின் நற்கருணை சாட்சியங்கள் என்று சொல்றார். அப்படி என்றால் வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்கின்ற நம்மோடு பயணம் செய்யும் கடவுள் என்ற அர்த்தத்தை அந்த இளைஞரான 15 வயது இளைஞரான கார்லோ அக்வின்டஸ் பறைசாற்றுகிறார். புனித ஜான் மரி வியானி அழகாக சொல்வார், இதோ படைப்பு நம் அனைவரையும் படைத்த தலைமையே படைப்பாக்கும் சக்தியை ஒரு குருவானவர் பெறுகிறார். பாருங்க எவ்வளவு அதிசயம்! இந்த உலகத்தையே படைத்த கடவுளை மீண்டும் படைக்கக்கூடிய சக்தி ஒரு சாதாரண ஒரு பாவம் நிறைந்த ஒரு குருவானவர் அவற்றை ஆண்டவர் அந்த மகத்தான சக்தியை கொடுத்து அந்த அப்பத்தை அவருடைய உடலாக மாற்றக்கூடிய தன்மையை ஒரு குருவின் வழியாக இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு குருக்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அவர்கள் வழியாக மட்டுமே இந்த ஒரு காரியத்தை இறைவன் நடத்துகிறார். வேறு எந்த மனிதரையும் இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்த முடியாது. இதற்கு சான்றாக நாம் பார்க்கலாம் 2 குறிப்பிடுகிறது. நம்முடைய பைபிளில் இருக்கிற 2 குறிப்பிடுகிற புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு அழகான ஒரு நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, உரியா என்ற மன்னன் இருந்தான். அவன் தண்ணீரை திறமை வாய்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த மன்னன் தனக்கு இறைவன் கொடுத்த ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தி
அவன் தான் சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி பெற்றான். ஆகவே அவன் உள்ளத்திலே ஒரு மமதை, ஒரு தற்பெருமை எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. என்னை விட யாரும் அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆகவே அவன் என்ன செய்தான்? எருசலேம் ஆலயத்தில் வருகின்றான். வந்தவன் அங்கே ஆலயத்துக்கு உள்ளாக சென்று நேரடியாக எந்த குழுக்களின் அனுமதியும் இல்லாமல் அங்கு இருந்த அந்த உடன்படிக்கை பேருக்கு அவர் தூரம் காட்ட தன்னுடைய படைப்பாளர்களோடு சென்றார். அவ்வாறு உத்தரவில்லாமல் மீறி தூரம் காட்ட முயற்சி செய்த பொழுது அங்கிருந்த அந்த தலைமை குரு மன்னனை பார்த்து சொன்னாரா, மன்னா, நீ செய்தது ஒரு தெய்வ குற்றம். கண்டிப்பாக இறைவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உனக்குரிய அதிகாரம் மக்களை காப்பது, குறிக்கக்கூடிய அதிகாரம் தூபம் காட்டுவது. இது இறைவன் உருவாக்கிய ஒரு செயல். ஆகவே ஒரு குருவின் அதிகாரத்தை நீ எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அங்கே நேரடியாக மன்னனை அந்த தலைமை குரு அங்கே திட்டினார். உடனே என்ன நடந்தது? தூபமிடத்தோட அந்த தூப கலசத்தின் ஒரு நெருப்பு பொறி இதோ அந்த மன்னனின் நெற்றியிலே பட்டது. அவ்வாறு பட்டது அவருக்கு ஒரு வலுவாக உடனடியாக மாறியது. அந்த வலு ஒரு தொழுநோயாக அந்த மன்னனில் அது குடிபெயர்ந்தது. இவ்வாறு உரியா மன்னன் ஆண்டவருக்கு எதிராக ஒரு குற்றத்தை செய்ததனால், குருக்களின் பணிகளை தன் பணியாக அவன் செய்ததனால் அவன் உடனடியாக ஆண்டவரின் பழிப்பாவத்திற்கு உள்ளானான். அவ்வாறு அந்த நெருப்பு பொறி தொழுநோயாக அவனின் மாறி மன்னனாக இருந்தாலும் மக்களால் ஒதுக்கப்பட்டவனாக சமூகத்தில் வாழ்ந்து மறித்தான் என்று இந்த குறிப்பேடு புத்தகம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்கள் மட்டுமே இந்த சாதாரண அப்பத்தை அது இறைவனின் உடலாக மாற்றக்கூடிய சக்தியை ஆண்டவர் அவர்களுக்கு மட்டுமே தருகின்றார். இது பெருமைக்காக சொல்வதற்கு அல்ல, மாறாக அன்புக்குரியவர்களே, இந்த அப்பம் எப்படி மாறும்? அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களின் தரத்தினால் மட்டுமே அது நடக்கும் என்பது நமக்கு வெளிப்படையான உண்மையாக சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த இந்த நற்கருணையை நாம் அனைவரும் பக்தியோடும் அதற்குரிய மரியாதையோடும் முழுமையான அன்போடும் அவற்றை நாம் உட்கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குள்ளே இந்த தெய்வீக உணர்வுதான் நமக்கு ஒரு அருமருந்து, குணமளிக்கும் ஆற்றல். உண்மையான நம்பிக்கையோடு இந்த உணவை நீ உட்கொண்டால் நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். உன் உடல் முழுவதும் அந்த தெய்வீக சக்தி பறந்து அது நமக்கு முழு ஆற்றலை பலத்தித்தார். அதுதான் இன்று வரை அமைதியற்ற சூழலில் வருகின்ற மக்கள் இந்த ஆலயத்தில் ஆண்டவரின் உடலை பெற்றுக் கொண்ட பிறகு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மனக்குழப்பத்தோடு வருகின்றவர்கள் ஆண்டவரின் உடலை உட்கொண்ட பிறகு அவர்கள் தங்கள் குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களால் மீண்டும் நாம் வீடு திரும்புகிறோம். இவ்வாறு நம் குழப்பங்களுக்கும் நம்மை மன நிம்மதியற்ற வாழ்க்கைக்கும் அருமருந்தாக இந்த தெய்வீக உணவு நமக்கு தரப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அப்படிப்பட்ட உயிராட்ட மிக்க இந்த உணவை உட்கொண்ட நாம் அனைவரும் வாழும் நற்கருணை. எனவே தம்மில் இறைவன் வாழ்கிறார். பவுலடியார் அழகாக சொல்வது போல வாழ்வதற்காக அல்ல, எங்கள் கிறிஸ்துவே வாழ்கிறார். ஆகவே இனி உன்னில் இந்த திருவிழாவில் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் வாழும் நற்கருணை என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சியத்தின் பிள்ளைகளாக வாழ்கின்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நன்றி செல்லும் ஒரு பெருவிழாதான் இந்த கிறிஸ்துவின் தூய்மைமிகு திருவுடல் திருரத்த பெருவிழா. இதன் அர்த்தத்தை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் உயிராக்க மிக்க சாட்சிகளாய் வாழ்வோம். நம் தங்கிலே ஒரு புது எழுச்சியை உருவாக்குவோம். நம்மையே பார்க்கின்ற மக்கள்
ஒவ்வொருவரும் அவ்வாறு இயேசுவை பார்க்க நாம் ஒவ்வொருவரும் இயேசுவாக பிரதிபலிக்க இந்த திருப்பலியை கேட்போம். கண்டிப்பாக இறையாற்று நம்மையும் இருக்கும் பொழுது மகத்தான வாழ்வை இறைவன் நம் வழியாக வெளிப்படுத்துகிறார். வாழ்வோம் நற்கனியின் சாட்சிகளால். இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆமென். உறுதிமொழி எடுத்தல். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது மறைக்கல்வி மாணவர்களோ மறைக்கல்வி ஆசிரியர்களோ அருட்பணிகளாக